16வது ശ്ലോകം. യച്ഛ കിഞ്ചിത് ക്വചിത് വസ്തു ദൃശ്യതേ ശ്രൂയതേ വിവാം അന്തർബഹിശ്ച തത്സർവം വ്യാപ്യാഹം സർവദാ സ്ഥിതാ. எங்கேயாவதும் ஏதாவதும் காணப்படுறதோ கேட்கப்படுறதோ ஆன ஏதாவது ஒரு பொருள் இருக்கோ அதோடதெல்லாம் உள்ளேயும் வெளியிலையும் நான் பறந்து கிடக்கேன், வியாபிச்சிருக்கேன். 17வது ஸ்லோகம். ந ததஸ்தி மயா த்யக்தம் வஸ்து கிஞ்சித் சராசரம் யத்யஸ்தி சேத் சூன்யம் ஸ்யாத் வந்த்யா புத்ரோபமம் ஹி தத். நான் இல்லாததாயிட்டு அசையறதும் அசையாததுமான ஒரு பொருளும் இல்லை. அப்படி ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அது குழந்தைகள் இல்லாதவாளுக்கு எப்படியாக்குமோ ஒரு புத்திரன், அவளுக்கு புத்திரன் உண்டாகாதே அந்த மாதிரி சூன்யமாக்கும். 18வது ஸ்லோகம். ரஜ்ஜோர்யதா சர்ப்பமாலா பேதைரேகா விபாதிஹி ததைவேஜாதிரூபேண பாம்யஹம் நாத்ர சம்சயா. கயர் எப்படி ஆக்குமோ அரண்ட வெளிச்சத்துல பாம்பாயிட்டு தோணுறது, மாலையாயிட்டு தோணுறது. ஒரே கயறு ஒரே டைம்ல பாம்பாயிட்டும் மாலையாயிட்டும் விவித பேதங்களாயிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா தோணுறதே. அதே மாதிரி ஈஷாதி ரூபங்களில நானே தான் காணப்படுறேன், பிரம்மாவாயிட்டும் சிவனாயிட்டும் எல்லாம். 19வது ஸ்லோகம். அதிஷ்டானாதிரேகேன கல்பிதம் தன்ன பாசதே தஸ்மான் மத்சத்தயைவைதத் சத்தாவன்னன்யதா பவேத். தஸ்மான் மத்சத்தயைவைதத் சத்தாவன்னன்யதா பவேத். என்னெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல அதிஷ்டானம் இல்லாதக்கு ஒன்றும் உண்டாகாது, காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. அதனால இந்த ஜகத்து சத்தான அதிஷ்டானத்துல இருக்கு. சத்தாக்கும் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை தோணல உண்டாக்கிண்டும் இருக்கு. காரணமில்லாதக்கு காரியம் இல்லை. பரம்பொருள அதிஷ்டானமாக்கும் எல்லாம், பரம்பொருளை ஆசிரிச்சுண்டாக்கும் எல்லாம் உள்ளது. தேவி இப்படி வர்ணிச்சா. அப்போ ஹிமவான் தேவி கிட்ட சொல்றார், அம்பாளே எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு ஆக்ரகம் இருக்கு. 20வது ஸ்லோகம். ஹிமாலய உவாச்ச. ஹிமவான் தேவிட்ட இப்படி சொன்னார், சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற உங்களோட ரூபத்தை எனக்கு காட்டித்தாங்கோ, உங்க விஸ்வரூப தர்சனம் எனக்கு பார்க்கணும். யதாவதசி தேவேஷி சமஷ்டியாத்மவபுஸ்த்விதம். யதாவதசி தேவேஷி சமஷ்டியாத்மவபுஸ்த்விதம் ததைவ திரஷ்டுமிச்சாமி யதி தேவி கிருபாமயி. இந்த உலகத்துக்கே ஈஸ்வரியா இருக்கிறவளே, எங்கிட்ட கிருபை காட்டுவள் அப்படின்னு எனக்கா கருணை உண்டாகும் அப்படின்னா தேவியோடு சமஷ்டியா இருக்கிற அந்த ரூபத்தை
சமஷ்டி ரூபம், இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற அந்த ஒரு விராட் ரூபத்தை அப்படியே எனக்கு காட்டித்தരണം. எனக்கு அது பார்க்கணும்னு ஒரு ஆഗ്രഹം இருக்கு. பிரம்ம ஏவ சத்தியம், பிரம்மம் ஏவ சத்தியம் அப்படின்னாக்குமே சொன்ன காரணம் அப்படிங்கிற அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்திலேருந்து ஆக்கும் காரியமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதும் உண்டாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்ன காரணமூர்த்தியா இருக்கிற சமஷ்டி பாவமா இருக்கிற உங்களோட அந்த ரூபத்தை எனக்கு நீங்கள் காட்டி தரணுமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினார் ஹிமாலயன் அப்படிங்கிற பர்வதராஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 21வது ஸ்லோகம். இதி தஸ்யாவஜ ஸ்ருத்வா சர்வே தேவாஸ விஷ்ணவா நனந்தோர்முதிதாத்மான பூஜயந்தஸ்ச தத்வஜா. இப்படி ஹிமாலயன் சொன்னதை கேட்டோன்னே விஷ்ணு தொடங்கின எல்லா தேவர்களும் அதை அப்ரிசியேட் பண்ணினா, பகுமானிக்கவும் செஞ்சா. சரியாக்கும், உங்களோட அந்த ரூபத்தை எங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு அவ எல்லாரும் சொன்னா. தேவர்கள் ஹிமவானோடு கூடிட்டு எல்லாரும் தேவிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. 22வது ஸ்லோகம். அத தேவமதம் ஞாத்வா பக்தகாமதுகா சிவா அதர்ஷயன் நிஜம் ரூபம் பக்தகாம பிரபூரணி. பக்தர்களோடு காமதேனுவும் காம பிரபூரணியுமாயிருக்கிற சிவை அந்த மங்கள ஸ்வரூபிணி உடனடியா தேவர்களோடு ஆக்ரகத்தை தெரிஞ்சுண்டு தேவியோடு விஸ்வரூபத்தை அவளுக்கு காட்டி கொடுத்தா அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 23வது ஸ்லோகம். அபஷ்யம்ஸ்தே மகாதேவ்யா விராட் ரூபம் பரால்பரம் தியௌர்மஸ்தகம் பவேத்யஸ்ய சந்திரசூர்யௌஜ சற்றுஷி. மகாதேவியோடு பரால்பரமாயிருக்கிற அந்த விராட் ரூபம் அவ பார்த்தா. ஹிமவானும் தேவர்களும் எல்லாம் பார்த்தா. ஆகாசம் அப்படிங்கிறது தேவியோடு சிரசும், சூரிய சந்திரர்கள் தேவியோடு கண்களும் ஆக்கும் அப்படிங்கிறத அவ பார்த்தா. 24வது ஸ்லோகம். திஷ ஸ்ரோத்ரே வஜோ வேதா பிராணோ வாயு பிரகீர்த்திதா விஸ்வம் ஹிருதயமித்யாஹு பிருத்வி ஜகனம் ஸ்மிருதம். டைரக்ஷனுகள், அஷ்டதிக்குகள் தேவியோடு காதுகளும், வேதங்கள் வாக்குகளும், வாயு பிராணனும், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஹிருதயவும், பிருத்வி அப்படிங்கிறது ஜகனவும் ஆக்கும் அப்படிங்கிறத அவ பார்த்தா. 25வது ஸ்லோகம். நபஸ்தலம் நாபிசரோ ஜோதிஷ்சக்ரமுரஸ்தலம் மஹர்லோகஸ்து கிரீவாஸ்யாத் ஜனலோகோ முகம் ஸ்மிருதம். நபசு அப்படிங்கிறது நாபி பிரதேசமும், ஜோதிஷ் சக்கரம் தேவியோடு மாறிடவும், மஹர்லோகம் தேவியோடு கண்டவும், ஜனலோகம் தேவியோடு முகவுமாக்கும் அப்படிங்கிறத ஹிமவானும் தேவர்களும் கண்டா. 26வது ஸ்லோகம். தேவி தன்னோட விஸ்வரூப தர்சனத்தை காட்டி கொடுக்கறது யாக்குமே பார்க்கிறோம். தேவர்களும் ஹிமவானுமா கூடிட்டு தேவியோட விஸ்வரூப தர்சனம் தர்சிச்சா. அதையாக்கும் இங்க வர்ணிச்சுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். தபோலோகோராடிஸ்து சத்யலோகாதஸ்திதா இந்திராதயோ பாஹவஸ்யு சப்தஸ்ரோத்ரம் மகேஷிது. சத்தியலோகத்துக்கு கீழே ஸ்திதி பண்ற தபோலோகம் தேவியோடு நெத்தி தடவும், இந்திராதி தேவர்கள் தேவியோடு கைகளும், சப்தம் அப்படிங்கிறது தேவியோடு காதுகளுமாக்கும். 27வது ஸ்லோகம். நாசத்யதஸ்ரௌ நாசேஸ்தோ கந்த பிராணம் ஸ்மிருதோ புதை முகமக்னி சமாக்கியாதோ திவாராத்ரி ஜ பக்ஷ்மணி. அஸ்வினி தேவர்கள் தேவியோடு நாசாரந்திரங்களும், கந்தம் அப்படிங்கிறது கிராணேந்திரியவும், அக்னி தேவியோடு முகவும்,
രാപ്പകലുകൾ ഇമകളുമാക്കും அப்படிங்கிறத அவ ദർശിച്ചാ. 28வது ശ്ലോകം. ബ്രഹ്മസ്ഥാനം ഭ്രൂവിജൃംഭോപ്യാഭസ്ഥാലു പ്രകീർത്തിത രസോ ജിഹ്വാ സമാഖ്യാത യമാദംഷ്ട്രാ പ്രകീർത്തിത. ബ്രഹ്മസ്ഥാനം പുരികങ്ങളോട് அந்த ஒரு വികാസവും പുരികക്കൊടികളോട് அந்த ஒரு அகலவும் ஜலம் அப்படிங்கிறது தாலு பிரதேசமும் ரசம் அப்படிங்கிறது நாக்கும் യമர்கள் ദംഷ്ട്രകളുമാക്കും அப்படிங்கிறத அவ கண்டா. 29வது ശ്ലോകം. ദന്താ സ്നേഹകലായസ്യ ഹാസോ മായാ പ്രകീർത്തിത സർഗസ്ത്വഭാംഗമോക്ഷസ്യാദ് വ്രീഡോർദോഷ്ടോ മഹേഷിതു. സ്നേഹകലകൾ ദന്തങ്ങളും மாயை அப்படிங்கிறது ஹாசவும், கடாட்சம் அப்படிங்கிறது சிருஷ்டியும், லஜ்ஜா அப்படிங்கிறது மேலுதடும் அப்படிங்கிறத அவ தர்ஷிச்சா. 30வது ஸ்லோகம். லோபஸ்யாதரோஷ்டோ ஸ்யாதர்ம மார்கஸ்து பிருஷ்டபூ பிரஜாபதிஷ்ச மேட்ரம் ஸ்யாத்யத்ய ஸ்ரஷ்டா ஜகதீதலே. லோபம் அப்படிங்கிறது அதரவும், அதர்மம் அப்படிங்கிறது பிருஷ்டபாகவும், ஜகத் சிருஷ்டாவா இருக்கிற பிரஜாபதி மேட்ரவும் ஆக்கும் அப்படிங்கிறதவா தர்ஷிச்சா. 31வது ஸ்லோகம். குட்சி சமுத்ராகிரயோஸ்தீனே தேவ்யா மகேஷிது நத்யோ நாட்ய சமாக்கியாதா விருட்சாகேஷா பிரகீர்த்திதா. சமுத்திரங்கள் குச்சி ஸ்தலவும், பர்வதங்கள் அஸ்திகளும், நதிகள் நாடிகளும், விருட்சங்கள் ரோமங்களுமாக்கும் அப்படின்னு பார்த்தா. 32வது ஸ்லோகம். கௌமார யௌவன ஜராவயோஸ்யாகதிருத்தமா வலாஹகாஸ்து கேஷாஸ்யு சந்தியேதே வாசசி விபோ. கௌமார யௌவன ஜர அவஸ்தகள் அது தேவியோடு நடத்தமாக்கும் அப்படிங்கிறத அவ தர்ஷிச்சா. தேவியோடு கேசங்களாக்கும் மேக கூட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்தா. பிராத சந்தியையும் சாயம் சந்தியையும் ரெண்டுமே தேவியோடு வஸ்திரங்களாக்கும் அப்படிங்கிறதையும் அவ தர்ஷிச்சா. 33வது ஸ்லோகம். ராஜன் ஸ்ரீ ஜகதம்பயா சந்திரமாஸ்து மனஸ்மிருதா விஜ்ஞான சக்திஸ்து ஹரி ருத்ரோந்தகரணம் ஸ்மிருதம். ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார். சந்திரனாக்கும் அம்பிகையோடு மனசு, பகவான் ஹரியாக்கும் தேவியோடு விஜ்ஞான சக்தி, பகவான் ருத்ரனாக்கும் தேவியோடு அந்தக்கரணம் அப்படிங்கிறதையும் பர்வதராஜாவும் தேவர்களும் தர்ஷிச்சா, பார்த்து தெரிஞ்சிருந்தா. 34வது ஸ்லோகம். அஸ்வாதிஜாதய சர்வா ஸ்ரோணி தேசே ஸ்திதா விபோ அதலாதி மகாலோகா கட்யதோ பாகதாம் கதா. விஸ்வரூப தர்சனமாக்குமே தேவி அவளுக்கு காட்டி கொடுத்தா. குதிரையோடு இனத்தில பெற்ற மிருகங்கள் எல்லாம் தேவியோடு ஸ்ரோணி பாகத்துல ஸ்திதி பண்றது. அதலம் சுதலம் இப்படி இருக்கிற உலகங்கள் கடிப்பிரதேசத்துக்கு கீழையாயிட்டு வியாபிச்சு கிடக்கு அப்படிங்கிறத அவ பார்த்தா. 35வது ஸ்லோகம். ஏதாதிருஷம் மகாரூபம்
தத்ருஷு சுரபுங்கவா ஜ்வாலாமாலா சஹஸ்ராட்யம் லேலிஹானம் ச ஜிஹ்வயா. சுரபுங்கவாஹ, தேவலோகத்திலே இருக்கிற தேவர்கள், உத்தமோத்தமர்களான தேவர்கள், தத்ருஷுஹு தர்ஷிச்சா என்ன வாக்கும், இப்படியெல்லாம் இருக்கிற மகாரூபத்தை சிரேஷ்டர்களாயிருக்கிற உத்தமோத்தமர்களாயிருக்கிற தேவர்கள் தர்ஷிச்சா எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு நெருப்பு ஜுவாலகளால பிரகாசிச்சுருக்கிற அந்த தேவி நாக்கால இந்த உலகத்தை ஃபுல்லா நக்கி ரசிக்கிறதையும் அவ கண்டா.